Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Text wrapping ஒன்று நாங்கள் எப்படி செய்கிறோன்னு இன்றைக்கு பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் wrapping-ஓட சேர்த்து டெக்ஸ்ட் சம்பந்தமான சில எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் சொல்லும் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, முதலாவது நாங்கள் Adobe Photoshop ஆன் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு தேவையான வேர்டை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த T மார்க் ஹாரிசான்டல் டைப் அல்லது வெர்டிக்கல் டைப் டூலை யூஸ் பண்ணிலும் இந்த டூல் மூலமாக உங்களுக்கு தேவையான வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணுவோம். வேர்டை ஹைலைட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பார், இந்த ஆப்ஷன் பாரில் பாருங்கள் வேர்ப் டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கும். கிரியேட் வேர்ப் டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஸ்டைல்ன்றது நொன்னு இருக்கக்கூடியதை பல டிசைன்கள் இதில் காட்டப்பட்டிருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான டிசைன் எடுங்க. நான் ஆக்குன்றது எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட் ஒரு ஆக்கா மாற்றம் அடைஞ்சி. இது ஹாரிசான்டல் அல்லது வெர்டிக்கல் எங்களுக்கு எடுக்கலும். இப்போ நான் எடுத்துக்கிறது ஹாரிசான்டல். இதோட பிளெண்ட் எனக்கு தேவையான மாதிரி பெண்டை மாற்றிக்கொள்ளணும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலுக்கு பெண்டை மாற்றணும். அடுத்தது வெர்டிக்கல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. சைடுக்கு இந்த மாதிரி வரும். அதுலேயும் பெண்ட் எங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தது ஆர்க். இதே மாதிரி ஃப்ளாக் எடுத்தோம்னு சொன்னால் ஃப்ளாக்கான செட்டிங்ஸும் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் ஃப்ளாக் மாதிரி மாறும். இது ஒரு செட்டிங்ஸ். இப்போ நாங்கள் இன்னொன்று பார்ப்போம். ரெண்டாவது ஒரு பாத் டைப்பிங் ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு பாத் டைப்பிங் ஒன்று என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கான பாத்தை உங்களுக்கு பென் டூலால் அல்லது ஃப்ரீ ஃபார்ம் பென் டூலால் வரையிடும். இது ஷேப்பாக இருந்தாலும் ஓகே. ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபில் நொன்னாக இருக்கணும். ஸ்ட்ரோக் உங்களுக்கு வேண்டிய கலர் இருக்கலாம். அல்லது இதில் பாத்தை யூஸ் பண்ணவும் மேலும். ஓகே, இப்போ நான் பாத்தை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ஒரு ஆங்கிளில் இந்த பாத்தை வரைஞ்சிட்டு டெக்ஸ்ட் டூல் இந்த பாத் கிட்ட வரும்போது இந்த மவுஸ் மார்க்க கவனிங்க. ஒரு கர்வ் மாதிரி மாற்றமடையும். கர்வ் மாதிரி மாற்றமடையும். இப்போ கிளிக் பண்ணிட்டு எனக்கு தேவையான வேர்ட்ஸை டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாற்ற முடியும். அதுக்கு ஒரு நான் மூவ் டூலை கிளிக் பண்ணதோட அந்த பார்ட் இல்லாமல் எனக்கு அந்த டெக்ஸ்ட் மட்டும் வேண்டிய மாதிரி எடுக்கும். இன்னும் ஒரு முறை காட்டுறேன். பாத் டூலை யூஸ் பண்ணி பென் டூலில் பாத்தை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி ஒரு டிசைனை வரைகிறேன். ஹாரிசான்டல் டைப் டூ. இது கிட்ட வரும்போது கர்வா மாறும். இப்போ கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணு. இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் தேவைண்டா அதையும் எங்களுக்கு ஹைலைட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடும். ஃபாண்ட் கலர்ஸ் மாற்றிட்டு ஸ்டைலையும் மாற்றிட்டு எங்களுக்கு ஓகே பண்ணுறதோட பாத் இல்லாமல் போய் டெக்ஸ்ட் அந்த ஸ்டைலுக்கு எடுக்கலும் எங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில். ஓகே, இப்போ நாங்கள் வெப் டெக்ஸ்ட் ஒன்று எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஒரு பிக்சருக்கு சைடில் வெப் டெக்ஸ்ட்டை பார்ப்போம். இதே போல் பாத் டூலால் தேவையான ஏரியாவை நான் இந்த ஏரியாவை மட்டும் நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இந்த பாத் ஸ்ட்ரெயிட்டாக வரணுமா இருந்தால் ஷிஃப்டோட நான் கிளிக் பண்ணணும். இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட் எடுத்து சரியாக அந்த நான் ட்ரா பண்ண பாத்து உள்ளுக்கு இப்போ ஐ மாதிரி ஒரு மார்க்கில் காட்டும். மேலே போனோன்னு சொன்னால் கர்வாக காட்டுறது பாத், உள்ளுக்கு வந்தால் வேர்ப் டெக்ஸ்ட். இப்போ நான் டைப் பண்ணுவோம். நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும். நான் ட்ரா பண்ண ஏரியாவுக்கு உள்ளுக்கு தான் டைப் ஆகும், வெளியால் டைப் ஆகாது. ஸோ எங்களுக்கு வேண்டிய கலர் சொல்லி சேஞ்ச் பண்ணிடும். நான் ஃபுல்லாக டைப் பண்ணேன்னு சொன்னால் அது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் அழகாக வந்திக்கும்.
ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதோட நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணோம். இப்போ அந்த பாத் பாருங்கள், பாத் வேறு ஆகிக்கும், டெக்ஸ்ட் வேறு ஆகிக்கும். பாத் எங்களுக்கு டிலீட் பண்ணலாம் அல்லது ஹைட் பண்ணலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் மட்டும் இந்த ஷேப்புக்கு காட்டப்படும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வெப் டெக்ஸ்ட் வந்து செஞ்சுக்கொள்ள இடும். உங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி அகைன் நான் காட்டுறேன். உங்களுக்கு தேவையான இடத்துல பார்த்த வரைங்க, எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்த வரைஞ்சிட்டு டெக்ஸ்ட் டூல், டைப், பேஸ்ட், லோரியம் இப்சம் இதை கொடுத்ததோட ஆட்டோமேட்டிக்லி சில டெக்ஸ்ட் வரும். இது எங்களுக்கு ஒரு டெஸ்டிங்காக வேண்டி மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ள இல்லை. நாங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ன்றதுனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது Adobe Photoshopல செய்கிற மெத்தட். இப்போ நான் பார்ப்போம் Corel Draw எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். Corel Draw எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸி, அதே மெத்தட் தான். இப்போ நான் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூல். இப்போ இந்த சர்க்கிள் கோரம் பாத்துக்கு வர நேரம் கர்வாக மாறும். இப்போ எனக்கு தேவையானதை இதில் டைப் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இதில் எக்ஸ்ட்ரா செட்டிங் ப்ராப்பர்ட்டி பாரில் வந்திருக்கும். எனக்கு தேவைன்னு சொன்னால் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இதே போல் எனக்கு இந்த சர்க்கிள் தேவையில்லைன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுறதோட டெக்ஸ்ட் எங்களுக்கு பார்த்தா எடுக்கலும் Corel Drawல. ஸோ நான் ஃப்ரீ ஹேண்ட் டூலாலையும் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, பாத் டூல், கர்வ், ஜஸ்ட் கிளிக், தேவையான சைஸை மாற்றுங்க. இப்போ டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுறதோட இப்போ இந்த பாத்தை கிளிக் பண்ணி நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இந்த அமைப்பில் ஒரு பாத்தா எங்களுக்கு எடுக்கணும். ஓகே, அடுத்தது தேவையான டிசைன் ஒன்று எடுத்துட்டு அதே போல டெக்ஸ்ட் டூலோட இந்த ஷேப் உள்ளுக்கு வரும்போது பாருங்க ஏபின்னு காட்டப்படும். இப்போ கிளிக் பண்ணி நான் டைப் பண்ண அந்த ஷேப் உள்ளுக்கு தான் டைப் ஆகும், வெளியே போகாது. ஷேப் உள்ளுக்கு அது தேவையான மாதிரி டைப் ஆகும். ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் Corel Drawல ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த லெசனை குயிக்காக ஷார்ட் டைமில் சொல்கிறேன், நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே போல் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லையும் இப்படி ஏதாவது டைப் பண்ணால் இதுக்கு நடுவில் ஒரு பிக்சரை போட்டதாக இருந்தால் நான் இப்போதைக்கு கிளிப் ஆர்ட் போடுறேன், உங்களுக்கு வேண்டிய பிக்சர்ஸ் போடலும். ஓகே, இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு ஃபார்மேட், டெக்ஸ்ட் wrapping, இதில் பாருங்கள் டைட், டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். டைட்டை கொடுத்தோம்னு சொன்னால் நான் வைக்கிற இடத்துல அதுக்கு மெச்சான மாதிரி பேக்கப் பாருங்கள் சரியாக செட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. அதாவது டைப்பிங் அல்லது கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஷார்ட்டாக டெக்ஸ்ட் wrapping கொண்டு எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து சில எக்ஸ்ட்ராவும் பார்த்துக்கிறோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு லெசனில் நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.